ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒர்க்கிங் விமன்ஸுக்காகத்தான். நான் இன்னைக்கு சமைச்சிக்கிட்டே உங்கள் கூட பேச போகிறேன். ஃபஸ்ட்டு மிகப்பெரிய சல்யூட்டுங்க. இந்த காலத்தில் பெண்கள் தைரியமாக வேலைக்கு போகிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்க கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு, மாமனார் மாமியாரை பார்த்துட்டு, வேலையிலையும் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாகவும் இருக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம உங்களை பாராட்டுவோங்க. எல்லா வீட்லேயும் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக பெண்களை வேலைக்கு விட மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு போகிற இடத்துல பெண்கள் எப்படி வேணாலும் கேரக்டர் வைஸ் மாறிடுவாங்கன்னு ஒரு சில பேர் திங்க் பண்ணுவாங்க. அவள் சம்பாதிச்சிட்டானா நம்மளை மதிக்க மாட்டான்னு யோசிப்பாங்க. அதையும் மீறி ஒரு சில வீட்டில் பெண்கள் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொந்த காலில் நிற்கட்டும்னு நினச்சி மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் வேலைக்கு விடுறாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம அடுத்த சல்யூட் கொடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டு வேலையை எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம், எப்படி ஈஸியாக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேலைக்கு போகிற பெண்கள் ஆஃபீஸில் போயிட்டு எவ்வளவோ ஸ்ட்ரகிளில் எவ்வளவோ ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்ற உங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வீட்டு வேலை ஈஸியாக செஞ்சு முடிக்கலான்னு ஃபஸ்ட்டு செல்ஃபாக உங்களை நீங்கள் நம்பணுங்க. அதுக்கப்புறம் கணவருக்கு ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்டாட்டியும் வேலைக்கு போகணும், பணமும் சம்பாதிக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணுங்கிறப்ப கண்டிப்பாக அவள் ஒரு மனுஷி தாங்க, மிஷின் கிடையாது. உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் சமையல்லையும் பண்ணணும், வீட்டு வேலையிலையும் கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு குக்கிங்க. நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம், என்ன கூட்டு வைக்க போகிறோங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு மட்டும் இல்லை, அந்த வீக்குக்கே நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோங்கிறது இஞ்சிலேருந்து பூண்டுலேருந்து சின்ன வெங்காயத்துலேருந்து கேரட்டோ பீன்ஸோ என்னவோ அதை நீங்கள் தோலெல்லாம் எடுத்து நீக்கி க்ளீன் பண்ணி வைக்கிறத முந்தின நாளே பார்த்துக்கலாம். நைட்டே கட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையிலே உங்களுக்கு கண்டிப்பாக 15 to 20 minutes உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ பயிறு, கடலை, பாதாம், பிசினு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம ரெகுலராக இன்டேக் எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் நைட்டே தயவு செஞ்சு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டோன்னா காலையிலே ஜஸ்ட்டு குக்கரில் எலும்பி வந்ததோட பால் ஒரு அடுப்பில் வைக்கிறீங்கன்னா இது குக்கரில் ஃபஸ்ட்டே வச்சு விட்டுறலாம். க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 to 3 விசில் வந்துடுச்சுன்னா இந்த வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். வேலைக்கு போயிட்டு நமக்கு அசதி அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக நைட்டு தூங்கிட்டு காலையில் 5 to 6 மணிக்கு எழும்புற ஒரு ஹேபிட்டை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதை ஃபாலோவும் பண்ணுங்கள். 5 to 6 மணிக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழும்பி பண்ணுறப்போ உங்களுக்கு மார்னிங் கண்டிப்பாக ஒரு 2 hours கிடைக்கும். 1 hourஸில் நீங்கள் ஒரு சில வீடு க்ளீன் பண்ணுறது, ஃப்ரெண்டில் கூட்டி தொளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 1/2 hour போச்சுன்னா கூட 1 hourல நீங்கள் ஈஸியாக சமைச்சிடலாம் 6:30க்குள்ளாடி. அதுக்கப்புறம் பையனை கிளப்பி விடுறது, பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு நீங்கள் 8 மணி ஷிஃப்டாக இருந்தால் தாராளமாக நம்ம ஈஸியாக கிளம்பலாம். ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வர டயர்டில் அப்படியே வந்ததோ டிஃபனோ இல்லை டின்னரோ எதனா வீட்டில் சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிறது, இல்லை ரெடி பண்ணிவிட்டு அந்த டயர்டில் பாத்திரத்தை மட்டும் கழுவாமல் அப்படியே படுத்துருவாங்க. அது ஒரு பெரிய தப்புங்க. ஏன்னா நம்ம முடிஞ்ச வர நைட்டு அதில் 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்குறப்ப அந்த வைபே நல்லாயிருக்கும். அந்த அழுக்கு பாத்திரத்தோட சிங்க பார்த்தீங்கன்னாலே வேலையே ஓடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நைட்டே முடிஞ்ச வர டயர்டு பார்க்காம பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருங்க. எதனா கொட்டி இருந்தனா லைட்டாக நீங்கள் தொடச்சி விட்டுட்டும் போய் படுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு வேலையெல்லாம் ஈஸியாக ஓடுறதுக்கு இது ஒரு டிப்ஸு. நெக்ஸ்ட்டு எந்த வேலை செஞ்சாலும் ஒரு டைம் செட் பண்ணுங்கள். ஒரு சில பேர்லாம் வீட்டில் வேலை செய்கிறத பார்த்தா எனக்கு கோவம் வருங்க. 2 வெங்காயம் ஒரு பூண்டை உரிக்கிறதுக்கு போய் காலை நீட்டிட்டு உட்காந்துப்பாங்க. அப்படி உட்காந்தாலாம் வேலை ஓடுமாங்க? நானும் ஒரு ஒர்க்கிங் விமன் தாங்க. எனக்கெல்லாம் உட்காந்தா வேலையே ஆகாது. கிச்சன் டாப்லேயே நிற்பேன். காய்கறி எதிரவா இருந்தாலும் கட் பண்ணுறதா இருந்தால் அதுலேருந்தே சல்லுன்னு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு வெங்காயம் கட் பண்ணுவேன், தக்காளி கட் பண்ணுவேன், ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணணும். டைமை கீப் அப் பண்ணணும். போய் பொறுமையாக டிவி பார்த்துக்கிட்டு காலை நீட்டி போட்டுட்டு கட் பண்ணலாம் வேலைக்கே ஆகாது. வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்டைம் எனக்கு எதுனா ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு வைங்களேன், கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்தால் தானேங்க முடியும். அதனால் அதிலலாம் ப்ரிஸ்டேஜ் பார்க்க விட்டுறக்கூடாது. வரலைன்னா நம்ம ஒரு சவுண்டு கொடுக்குறோம், அவங்கள வர வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிறதே ஒரே ஒரு நாள் தான் லீவாக இருக்கும். அந்த நாளில் துணி துவைக்கிறதுலேயே ஆஃப் டே போயிடும். ஸோ இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணோன்னா 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம குளிக்கிறப்ப 2 ட்ரெஸ்ஸாக அதில் வாஷ் பண்ணி போட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது ஒரு பேர்டனாகவே தெரியாது. வீட்டுக்குள்ளே துணியை கூட்டுறதுக்கிட்டே ஒரு பக்கெட்டு இல்லைனா ஒரு கூடை வச்சுருப்போம்ல, அந்த ஹேபிட்லாம் தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. முடிஞ்சவரை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க துவைக்கிற மாதிரி வீட்டில் பிள்ளைங்களையும் பழக்கிறங்க. அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக தெரியாது. 2 நாளைக்கு ஒருக்கா இப்போ நீங்கள்
ஹஸ்பண்ட் ஒரு நாள் துவைக்கிறீங்க, ஒரு நாள் ஒய்ஃப் துவைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் துணியை ஒய்ஃப் துவைக்கலாம், ஒய்ஃபோட துணியை ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணலாம். என்னதான் நம்மளோட ஃபினான்சியலுக்காக நம்ம ஒர்க்குக்கு போனாலும் நம்ம பசங்களோட ஃபியூச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்களாங்க. ஸோ அவங்களோட படிப்பில் நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க, மாமியார் அவங்க ஸ்டடீஸை பார்ப்பாங்கன்னு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. நம்ம உட்காரணும். நம்ம ஒரு வீட்டோட விமன் வந்து பிள்ளைங்களோட படிப்பை கையில் எடுத்தால் மட்டும்தான் ப்ராப்பராக அவங்க படிப்பாங்க. நம்ம கேர்லெஸ்ஸாக நம்மளோட டயர்ட்லேயும் நம்ம ஒர்க்லேயும் அவங்கள கண்டுக்காமல் விட்டோன்னா அவங்க ஃப்யூச்சர் கண்டிப்பாக 0 ஆயிரும். ஸோ டைம் அட்லீஸ்ட் ஒரு 2 hours மினிமம் ஒரு 1.5 மணி நேரமாச்சும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன ஹோம்ஒர்க்கு, என்னடா ஸ்கூலில் நடந்துச்சுங்கிறத புக்கெல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னென்ன போர்ஷன் என்ன இருக்குது. ஒரு சில வீட்டிலலாம் ஒர்க்கிங் விமன்ஸ் வீட்டில் பிள்ளைங்களோட படிப்புனா அவங்களுக்கு என்ன சாப்டருங்கிறதே தெரியாது. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நம்ம கஷ்டப்படுறதே நம்மளோட பிள்ளைங்களுக்காக தான். ஸோ பிள்ளைங்களோட படிப்புக்கு கவனம் செலுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்தில் இப்போ நம்ம 6 நாள் வேலைக்கு போகிற மாதிரி வருது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days வந்து டயர்ட்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த 3 daysல வந்து குழம்பு, கூட்டு, பொரியல் அந்த மாதிரி விதவிதமாக வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. அதுவும் மேக்ஸிமம் ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தா போல் வர மாதிரி வைங்க. ஒரு சாம்பாரா, மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி டிஃபனுக்கும் எடுத்துக்கிற மாதிரி வைங்க. ஒரு காரக்குழம்பா, அப்போ அன்னைக்கு மார்னிங் டிஃபன் சாப்பிடலாம், அதை ரைஸே சாப்பிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சட்னி சிம்பிளாக பண்ணுற மாதிரினா தேங்காய் சட்னியோ கடலை சட்னியோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் எஃபர்ட் போடாதீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 3 days இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நமக்கும் டயர்ட் ஆகும்ல. அப்படிங்கிறப்போ ஒரு பொரியலும் ஒரு வெரைட்டி ரைஸ் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம இருக்கிற பிஸியில் ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைங்களுக்கு, மாமனார் மாமியாருக்குன்னு விதவிதமாக சமைச்சு வச்சுட்டு போனாலும் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம ஹெல்த்தாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ஹெல்த்தாக இருக்க முடியும். ஸோ ஹெல்த்தி ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுகரை நிறைய அவாய்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. தினமும் நட்ஸு அந்த வெயிட் ஏறாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். காலையில் ஹெல்த்து நமக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா வேலையிலையுமே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா குடிச்சிக்கோங்க. ஊடே வேலைக்கு போகிற பெண்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது நைட்டு வந்ததுக்கு அப்புறமா ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10-11 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு டே டைமில் தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது இல்லையா? ஸோ நமக்கு தூக்கம் கண்ணில் நம்ம எவ்வளோ தூரம் கண்ணை மூடி தூங்குறோமோ நம்மளோட பாடி ஃபுல்லாக இருக்க ஹார்மோன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் டே கரெக்டு தானே? நீங்கள் ஒரு நாள் தூங்க லேட் ஆகிடுச்சுனாலே அதுவே ஒரு தலைவலியாக இருக்கும். ஏதோ ஒரு ஓவர் திங்கிங்கே நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட அடுத்த நாள் டே ஆஃபீஸில் உங்களுக்கு நல்லா போகாது. ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. நெக்ஸ்ட் ஒரு அட்வைஸுங்க. உங்களுக்கு 10,000 to 15,000 தான் சேலரி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்றதோ இல்லை நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு வர்றப்பெல்லாம் வெளியே வாங்கிட்டு வர கேரக்டராக இருந்தால் தயவு செஞ்சு வேலைக்கு போகாதீங்க. வீட்டிலே உட்காந்து ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறோம். அது வெளியே போய் தேவையில்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுனால என்னங்க கிடைக்க போகுது? எதுவுமே கிடைக்காது. புரியுதா? ஸோ வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். மந்த்லி 1 time உங்களுக்கு சேலரி டே, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சேலரி டே, ஃபேமிலியாக கண்டிப்பாக போயிட்டு வரலாம். நல்ல ஃபுட்டாக வாங்கி ஹெல்த்தியாக சாப்பிடலாம். அதை நான் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்காக தான் சேவிங்ஸ் பண்ண போகிறோம். எதனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2,000 3,000 ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். நம்ம குடும்பத்தோட ஃப்யூச்சர் பிளானிங் டெவலப்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில வீட்டில் புருஷன் வந்து ரொம்ப வேலையை போகாமல் சும்மா அப்படி ஊதாரியாக சுற்றிட்டு திரியிற கேரக்டராக இருக்கும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. அந்த மாதிரி அவங்க சுற்றுறப்ப நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்லாம் கணக்கு கிடையாது. அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும், அவங்கள வந்து லூசராக விட்டுட்டு நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அதை நீங்கள் என்கரேஜும் பண்ணாதீங்க. 2 வாரத்துக்கு ஒருக்கா பூஜை ரூம் வீடெல்லாம் ஃபுல்லும் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. டைம் செட் பண்ணி வீட்டு வேலையை ஈஸியாக பேர்டன் இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறது நீங்கள் செல்ஃபாகவே பிளான் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். டாடா, பை பை.